அனைவருக்கும் வணக்கம். உங்களை பார்க்கறதில் எல்லாம் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறேன். இதில் என்ன முக்கியமான காரணம்னா, எங்களுடைய காலம் வேறு, உங்களுடைய காலம் வேறு. எங்களுடைய காலத்தில் பார்த்திங்கன்னா, எங்கள் அப்பாக்கிட்ட ஒரு 50 பைசா வாங்க முடியாது. எங்கே போனாலும் நடந்து தான் போகணும். ஆனால் நீங்கள்லாம் 500 ரூபா நோட்டை சாதாரணமாக செலவு பண்ணுறீங்க. இங்கே பெரும்பாலும் பார்த்திங்கன்னா, விவசாயிகள் தான் பெரும்பாலும் அந்த குடும்பத்துலேருந்து தான் பெரும்பாலும் வந்திருப்பீங்க. அவங்க ஒவ்வொரு தடவையும் ஃபீஸ் கட்டும்போது என்ன பாடுபடுறாங்கன்னு பெற்றவங்க மனசாட்சிக்கு தான் தெரியும். ஸ்கூலில் நெருக்கடி பண்ணாலும் அதை டேக்கிள் பண்ணி உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்களாம் உங்களுக்கு பணமாக கட்டலை, அவங்களுடைய ரத்தத்தை தான் உங்களுக்கு கட்டிகிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? நான் எதுக்கு இங்கே பேசக்கூடாதுன்னு தான் நினச்சேன். பட் என் 2 பசங்களும் இங்கே தான் படித்தாங்க. பெரியவனும் நல்லா படித்தான், சின்னவன் இப்போ தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும். 2 பசங்க தான் எனக்கு 2 கண்கள் மாதிரி. நான் என்ன சொல்ல வரேன்னா, சயின்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, நியூட்டன் 3rd law of motionனா ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஆக்ஷன் இருக்கும். புரியுதுங்களா? இது அதுபோல் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்னு ஒன்று இருக்கும். அது பிஃபோர் இம்பேக்ட் ஈக்குவல் டு ஆஃப்டர் இம்பேக்ட். பட் ரெண்டும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரெண்டும் ஒன்றல்ல. அங்கே தேர் இஸ் அன் ஈக்குவல்னு இருக்கு பாருங்கள், அதில் 1000 அர்த்தங்கள் இருக்கும். அந்த அர்த்தங்கள் தான் பெற்றோர்கள். புரியுதுங்களா? இந்த ஈக்குவல் டு இந்த கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்ட் இருக்குது பாருங்கள், அது ஆக்சிடெண்ட் மாதிரி. நீங்கள் போகிற இடத்துலலாம் மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல. எதையும் நம்பி ஏமாந்துடாதீங்க. நீங்கள் இந்த ஐயா சொன்ன மாதிரி நானும் 2 பசங்களை நினச்சி மிக பெருமைப்படுறேன். ஏன்னா அப்போ பெரியவனும் இந்த ஸ்கூலில் அவன் தான் ஃபஸ்ட்டு ஜென்ஸில். தமிழ்வேந்தன் ஒரு பையன் இருந்தாலும் ஈக்குவலாக எடுத்தாவில். இப்போ வீர ஈஸ்வர வள்ளலும் ஃபஸ்ட்டுங்கும்போது எனக்கு மிக பெருமையாக இருக்குது. அதில் இன்னொன்று என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்னா, இப்போ நிறைய பேர் டிசிப்ளின் பற்றி தான் பேசுனாங்க. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, ஹெல்த் இஸ் லாஸ்ட், சம்திங் இஸ் லாஸ்ட். இஃப் கேரக்டர் இஸ் லாஸ்ட், எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட். கால் கை எது முடங்கி போனாலும் வாழ்ந்துடலாம், இந்த வாழ்ந்து கெட்டவங்களாம் வாழவே முடியாது. இன்றைக்கி நல்லா இருந்துட்டு, இன்றைக்கி டிசிப்ளினாக இருந்துட்டு, நாளைக்கு நம்ம சரிஞ்சிட்டோன்னு வச்சிங்க, இந்த சமூகம் நம்மளை அங்கீகரிக்கிறதுக்கு ரொம்ப சாவர வரைக்கும் ஆகும். அதிலலாம் நீங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே போல் இது ஸ்டாஃபுங்க, ஜான் சார், வித்யபிரதா மேடம், எக்கனாமிக்ஸ் சார், எல்லோரும் எனக்கு பரிச்சயம் தான். அதேமாரி என் பெரியவனுக்கு சொல்லி கொடுத்த அவங்களும் சில பேர் இருக்கிறீங்க. இது அருள் ஐயா, எல்லோரையும் இப்போ நினைவு கூறுறேன். அதே போல் சாரோட தாய், தந்தை, தம்பி, ஏன்னா என் பசங்க சின்ன வயசுலேருந்து இளம் வயசுலேருந்து இங்கே தான் படிக்கிறானுங்க. அதனால் உங்கள் குடும்பத்துக்கே நன்றி. ஓகேங்களா? அப்புறம் வேறு ஒன்றும் சொல்லிக்கிறதுக்குல. நான் இன்னொன்று என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நிறைய பேர் ஃபஸ்ட் ரேங்க்கு, செகண்ட் ரேங்க்கு, இப்போ நான் இப்போ வீர ஈஸ்வரவர்கள் இப்போ ஃபஸ்ட்டு வந்திருக்காங்கன்னா, இது ஒரு அடிப்படை கல்வி தான். இன்னும் வாழ்க்கை கல்வி நிறையா இருக்குது. இன்னும் நீங்கள் யாருமே வாழ்க்கையில் அடிப்படலை. இந்த வாழ்க்கையில் அடிப்பட்டால் தான் புத்தி வரும். பெற்றவங்களாம் வாழ்க்கையில் நாங்கள் அடிப்பட்டதால் தான் நீங்கள் இங்கே படிக்கிறீங்க. இல்லைன்னா நீங்கள் யாருமே இங்கே படிக்க மாட்டீங்க. சரி, நான் மேலே பேசனா உங்களுக்கு போர் அடிக்கும், அதனால் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.